ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. என்ன காரணம்? துன்பம் வந்துதான் வரணும், குற்றோனே வந்து விட்டது. அது நம்மளை முடிக்க தான் போகுது. ஞானிகள் ஆசி இருந்தால் குற்றோனே வராது. ஞானிகள் ஆசி இருந்தால் வாதம் வராது. ஞானிகள் ஆசி இருந்தால் பல்வேறு நோய் வராது. புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ அது கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றான். அதான் முன்னே சொல்லியிருக்கேன், துன்பம் என்பது பல வகை உண்டு. ஒன்று சிற்றின்பத்தால் வருகின்ற துன்பம், மற்றொன்று பேரின்பத்தால் வருகின்ற துன்பம். சிற்றின்பது மனைவி மக்கள் இந்த உலக நடைகள், பொருளாதாரத்தில் வாழ்றது, உடனால் கௌரவம் வாழ நினைத்தல், இதுக்கு துன்பப்படுதல் சிற்றின்பத்தால், இல்லாரத்தால் வருகின்ற துன்பம். அடுத்து பேரின்பத்தால், துறவால், மோட்ச லாபம் அடைவதற்காக, முத்தினை அடைவதற்காக துன்பம். அது பேரின்பம், அது பெரிய இன்பம், தொடர்ந்து தருகின்ற இன்பம். அது இப்போ பேரின்பத்தால் வருகிற துன்பம் ரெண்டுக்குமே வள்ளுவன் சொல்லுவான். சிற்றின்பத்தால் வருகிற துன்பமாக இருந்தாலும் சரி, பேரின்பத்தால் வருகிற துன்பம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீ மகிழ்ச்சி அடைந்தாலும் அடையாவிட்டாலும் முதுமை என்ற துன்பம் வரத்தான் செய்யும், ஈழை இருமல் வரத்தான் செய்யும். அது நீ கண்டு சரியா, நீ சரியா முற்றுவிட்ட முனிவன், நீ சொல்லிட்டு போவ, துன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடையணும், அழுது பாரேன். நான் ஏன் வள்ளுவ பெருமானே, ஆசான் அகத்தி சாட்சி பெற்றிருக்கிறேன். பேரின்ப கடலில் மூழ்கி இருக்கிறேன். பேரின்ப கடலில் மூழ்கி இருக்கின்றாய், மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்கின்றாய், 1008 பாட்டு ஒளி ஒடும்பு பெற்றிருக்கின்றாய், கல்வி கடல், கருணை கடல், பேராற்றல் பெற்ற பெருந்தகையை நீ சொல்ற. இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கனா துன்பம் வரும் மகிழ்ச்சி நீ சொல்லிட்டு போறியா? எனக்கு என்னால் முடியுமாண்ணா? அப்போ ஒரு மூலையில் உட்காந்து அழுது பாரு. நான் 1 மணி நேரம் அழுதுருக்கான். பெண்ணாக இருந்தால் ஒப்பாரி சொல்லுவோம், ஆனால் இருந்தால் அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா நோய் அதிகமாக போச்சுடானா, ரத்த கொதிப்பு அதிகமாக, ரத்தம் அதிகமாகிவிட்டது. நீ துன்பப்பட்ட இன்னும் நோய் தாண்டா வரணும். அதுக்கு தான் சொன்னேன், நீ பேசாத, மகிழ்ச்சியாக இருந்து, நடக்கிறது நடக்க தான் செய்யும். நீ துன்பப்பட்டால் நோய்க்கு இன்னும் உரம் வலிமையை தாசந்திரனா, துன்பப்பட்டீங்கன்னா நோய்க்கு இன்னும் ஆக்கம் தந்த மாதிரி அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இடுக்கண் வருங்கால் நகுக, அதுதான் பல்வேறு துன்பங்கள். வீடு ஏலத்துக்கு போகுது, போட்டோம். மனைவிக்கு சரி மருத்துவம் சொல்லிட்டான், ஒரு 3 நாளைக்கு செத்து போனேன், நடக்கட்டும். கணவனுக்கு என்ன சொன்னார் மருத்துவர்? அவர் தெரியாது, இன்னும் 1 வாரத்தில் அவர் செத்து போகிறேன்னு சொல்லிட்டான் டாக்டரு. என்ன செய்வேன்? தந்தை, அன்புள்ள தந்தை தான், மருத்துவர் சொல்லிட்டார், இன்னொரு வாரத்தை தாங்க பார்த்துக்கிட்டு ஆண்டுக்குன்னு சொல்லிட்டார். கெடு வச்சுட்டான். எதுவும் ஒரு கெடு உண்டு, அப்போ அது நடக்கத்தான் செய்யும். கருப்பையில் வந்த துன்பம் கடைசி வரை வரதான் செய்யும். மனைவிக்கு மருத்துவம் சொல்லிவிட்டார், 1 வாரம் தான் தாங்கய்யா, நீ சொல்ல வேண்டிய இடத்து சொல்லிவிடுனா. ஒரு மருத்துவம் வந்தால் உங்கள் அப்பா இன்னும் அம்மா இன்னும் ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு தான் இருக்கு, இந்த காலைக்குள்ளே செத்து போகலாம், ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டான். ஒரு 3 நாள் தாங்கல, 1 நாள் தாங்கய்யா, ஆள் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு ஆள் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டான். மகனும் என்ன செஞ்சான்னா அழுதுகிட்டான். வள்ளுவன் சொன்னான், இடுக்கண் வருங்கால் நகுன்னு. எங்கள் அம்மா சாப்பு. அப்படியா? அப்போ மூளை உட்காந்து அழுவுண்ணா. அதுதான் என்னாச்சுண்ணா, அவனும் சாவ போகிறான், இவன் நினைத்து அழுவான். அவன் கவலையில்லாத இடத்துக்கு போகிறான். போதும் அப்பா துன்பம், அப்பா ஒரு பெரிய மகிழ்ச்சி. 7-8 ஆண்டுகளாக இரவும் பகலும் தூங்க முடியாத வருத்திய இந்த இருமல் நோய், காச நோய், இன்று எனக்கு விடுதலை கிடைத்தது, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்பான் கடவுளை, யாருனே கொண்டுட்டு போயிடப்பா, என்னை கொண்டுட்டு போயிடப்பா. அவன் கேட்குறான் கடவுளை. இவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை காப்பாற்று. நீ காப்பாற்ற சொன்னாலும் அவன் விட மாட்டான், என்னை கொண்டுகிட்டு போன்னு சொன்னால் உடனே கொண்டு போக மாட்டான். ஏயா ஒரு வருஷமாக இந்த கிழவி கேட்குறான், எப்படியாவது கொண்டு போயா, என்னை கொண்டு போன்னு கேட்குறான். மழை ஜலத்தை அது சகிக்க முடியல, அவளுக்கும் முடியல, கேட்குறா கடவுளை என்னை கொண்டு போனா. வினைய இருக்க மட்டும் ஒன்றுட்டுக்கிட்டு நான் வர முடியாதுதான், நீ வினைய அணிவிக்கிற மட்டும் அங்கே தான் கிடக்கணும், நான் கிட்டே வரமாட்டேன். நீ சொல்லலாம் என்னை கொண்டு போயிடணும், வினையை அணிவிக்கிற மட்டும் நீ அதை விட்டு வர முடியாது, அங்கே தான் கிடக்கணும். இப்போ நரகத்தை கிடக்கிறேன்னா
கெட. நீ கிடந்துட்டால் அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது. இல்லை வேற ஏதாவது மருந்து மாற்ற சாப்பிட்டு தூக்க மாற்ற செத்து போனால் இந்த நோய் பின்னாடி வரும். நீ முன்னே முடிச்சுக்கொள்ள நினைக்காதே, உன்னோட ஆயிலை முடித்துக்கொள்ள நினைக்காதே. நீ ஏற்றுக்கொள். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வந்ததே வினை தீர்வதற்கு என்று நீ உணர்ந்து கொள். இப்போ படுகின்ற துன்பம் வினை தீர்வதற்கு வந்து உள்ளது. யோகிகள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் படும் துன்பம் முன்செய்த வினை தீர்வதற்கு வந்துள்ளது. யோகத்தால் தபத்தால் வந்தது. அது முன்செய்த வினையாலும் துன்பம் வரும். ஞானிகளுக்கு முன்செய்த வினையின் காரணமாக அவமானப்படலாம், நோய் வரலாம், பிரச்சனை இருக்கு. அவனும் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.